வாங்க நம்ம மஷ்ரூம் சூப்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க நம்ம வந்து இப்போ மஷ்ரூம் சூப் பண்ண போகிறோம். நம்ம இந்தியாவில் வந்து ஒயிட் கலரில் எல்லாம் நல்லா கிடைக்கும். இது வந்து இங்கே ஒயிட் கலரில் கிடைக்கல எங்களுக்கு, அதனால் அது ப்ரௌன் கலரில் வாங்கியிருக்கேன். இதை விட வேறு இதெல்லாம் கிடைக்கிது, அந்த ஒயிட் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அதை வந்து நம்ம வந்து இதை சீவிக்கிடுவோம். அந்த தோலை வந்து மேலே உள்ளதை வந்து நம்ம வந்து ப்ரௌன் கலரில் வந்து இருக்கிறத சீவி எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் சூப் வந்து கொஞ்சம் கலராக இருக்கும், இல்லாட்டினா ரொம்ப ப்ரௌனாக இருக்கும். இந்த இதை வந்து அவ்வளோதான். இது வந்து சைனீஸ் வந்து இதை தான் ரொம்ப சூப் போட்டு குடிப்பாங்க. நம்ம வந்து கடையிலலாம் நம்ம வாங்கி வந்து நம்ம ஊரில் நம்ம நாட்டிலங்கிறதுல வெளியில் எங்கேயும் ஹோட்டல்லாம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த சைனீஸ் வந்து எப்படி நேச்சுரலாகவே சூப் செய்கிறாங்க, இந்த மஷ்ரூம் வச்சு செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வாங்க இதெல்லாம் நல்ல தோலை ஃபுல்லாக நம்ம சீவி எடுத்துருவோம். மொதல் அளவுக்கு நம்ம வந்து இந்த மஷ்ரூம் வந்து காளான் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் வெங்காயம் போதும். வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா அதை புளிஞ்சு எடுத்துருவோம். நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக ஒரு மாதிரிக்கு இருக்கும், அந்த தண்ணியை மட்டும் நம்ம வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஒரு 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டுக்கிடுவோம். இது கொஞ்சமாக உள்ள வெங்காயம், கொஞ்சம் ஆனியன் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அது கொஞ்சம் நல்லா ரொம்பலாம் வதங்க வேண்டாம். வந்து கண்ணாடி பதத்தில் வந்த உடனே அதில் வந்து நம்ம இதை போட்டுருவோம், காளான் போட்டுருவோம், மஷ்ரூம் போட்டுட்டு நல்ல அந்த கொஞ்சோண்டு தான் ஆயில் போடணும், ஆயில் ரொம்ப போடக்கூடாது. நம்ம வந்து இது சைனீஸ் மெத்தடில் தான் நம்ம வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் பிரட்டி விடுவோம். நல்லா உப்பு போட்டு நம்ம வந்து அதை கிண்டி விட்டுருக்கோம். அந்த எண்ணெயிலையும் அந்த உப்புலையும் போட்ட உடனே அதை வந்து நல்லா தண்ணி விட்டு வாட்டர் விட்டு வருது பாருங்கள். அந்த தண்ணியிலே அது இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். தண்ணி விட்டு அது நல்லா வெந்த மாதிரி நல்லா தெரியுது பாருங்கள். இந்த வெந்துருச்சு பாருங்கள் நல்லா. இந்த மாதிரி நல்லா வந்த உடனே இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து அடித்து நம்ம காமிக்கிறேன். எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். வந்து நம்ம பாத்திரம் வச்சுட்டோம், அது ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து பட்டர் போட்டுக்கிறலாம், இல்லாட்டினா ஆயில் போட்டுக்கிறலாம். ரொம்ப வேணாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கிறலாம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் நல்லா சூடாயிருச்சு. அதில் வந்து நம்ம வந்து வெள்ளைப்பூண்டு இஞ்சி மட்டும் வேணாம், வெறும் வெள்ளைப்பூண்டு மட்டும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இடித்து கூட போட்டுக்கிறலாம். இங்கே வந்து நிறைய வெள்ளைப்பூண்டு தான் அந்த காரத்துக்கு வந்து எவ்வளோ வெள்ளைப்பூண்டு வேணுமோ அந்த அளவுக்கு போடுவாங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிறட்டும். அது நல்லா ப்ரௌனாக வந்துடணும். அந்த ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் 1-2 நம்ம வந்து நம்ம மஷ்ரூம் வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம். 1-2 தண்ணி அரைச்சிக்கிறணும். அதை வந்து அந்த வெள்ளைப்பூண்டோடு நம்ம சேர்த்துடணும். வெள்ளைப்பூண்டோடு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதை வதக்குவோம், அவ்வளோதான். இதை நம்ம ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம். இது கொஞ்சம் அந்த வெள்ளைப்பூண்டோடு சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கிடுவோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சூப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அதில் எவ்வளோக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். அந்த வெள்ளைப்பூண்டு இது பண்ணதுலேயே நம்ம வந்து இந்த மஷ்ரூமும் வந்து நம்ம மிக்சியில் ஒரு 1-2 அடித்து நம்ம அதில் சேர்த்துருக்கோம். சேர்த்து அதில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வேணுங்கிற அளவுக்கு அந்த பாத்திரத்தில் நம்ம வச்சுக்கிடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னு சொன்னால் நம்ம வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு, நம்ம கறி மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் இதில். ஆனால் இதை நான் சைனீஸ் முறையில் நான் சொல்லி கொடுக்குறதுனால இந்த மாதிரிக்கே ஒரு பவுட்ரு விற்கும் பாருங்கள், சிக்கன் பவுடர்னு சொல்லிட்டு ஒன்று அந்த சூப்புக்காகவே விற்கும். இந்த ஒரு பவுடரை மட்டும்தான் அவங்க சேர்த்துருவாங்க. அதில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம மிளகு பவுட்ரு, பிளாக் பெப்பர் வந்து பவுடராக்கி அந்த இதையும் அதில் சேர்த்துருவோம். அது நம்ம எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த இதை நம்ம இதுக்கு தான் நான் சொல்கிறேன், அவங்க வந்து சேர்க்க மாட்டாங்க. நம்ம ஜீரகமும் மிளகு பவுடரும் அதை வந்து நம்ம கொதிக்கும் போது நம்ம அதில் சேர்த்துருவோம். இந்த பவுட்ரு வந்து நம்ம ஊரில் வந்து அந்த நூடுல்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்கல்ல, சிக்கன் நூடுல்ஸ்க்கெலாம் வாங்கும்போது ஒரு பவுட்ரு கொடுப்பாங்களா, அதே பவுட்ரு தான் இது. வந்து நிறைய அந்த பாக்ஸில் வந்து நம்ம இப்போ வாங்கி வச்சுருக்குறோம். இந்த உணவு இவங்க சூப்புக்காகவே இந்த சிக்கன் பவுடர்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அந்த நூடுல்ஸ்க்கு வாங்கும்போது தனியாக விற்பாங்க நம்ம ஊர்லலாம், அதை வாங்கி இதில் நம்ம கலந்துக்கிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பட்டை, சோம்பு, கிராம்பு, நம்ம மசாலா பவுடர்ஸ் போப்போம்ல, அந்த பவுடரை வந்து இதில் இது பண்ணிக்கிறலாம். அது நல்லா கொதிக்கட்டும்.
அந்த பவுடரும் மிளகு ஜீரக பவுடரும் நம்ம இப்போ போட்டிருப்போம் இந்த இதில். அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம அந்த இதெல்லாம் நம்ம கலக்கி ஊற்றும் போது நம்ம ஊரில் வந்து அந்த கறி மசாலா பவுடர் வந்து கெட்டியாக வராது. நம்ம இந்த பவுட்ரு போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரும். நம்மளுக்கு கொஞ்சம் லேசாக கட்டியாக வேணும். நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/4 ஸ்பூன் தான் எடுத்து அதில் ஊற்றணும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. 1/4 ஸ்பூன் மட்டும் ஊற்றி இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன்றுமே வேணாம், கார்ன்ஃப்ளவரே வேணாட்டா நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். இந்த பவுட்ரு தான் நம்ம பிரியாணி பவுட்ரு கூட போடலாம். அந்த இதில் போட்டு இது பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி சிக்கன் பவுட்ரு நம்ம ஊரில் கிடைக்கிது, அது கூட நம்ம போட்டுட்டோம்னா அவ்வளோதான். பாருங்கள், இது நல்லா கொதிக்கணும். அவ்வளோதான், ஃபினிஷ். நம்ம இதோட நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் நம்ம வந்து நம்ம ஊரில் மாதிரி நம்ம கொத்தமல்லி அதெல்லாம் எதுவுமே நம்ம போட வேண்டியதில்லை. இது அப்படியே சாப்பிடலாம். வேணும்னா நம்ம போட்டுக்கிறலாம். கொத்தமல்லி வேணும்னா நம்ம போட்டுக்கிறலாம். நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா பார்த்துட்டு கொஞ்சோண்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கிறலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சால்ட்டை போட்டு பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஃபினிஷ். சூப் வச்சாச்சு. பாருங்கள், மஷ்ரூம் சூப் நல்லா செஞ்சாச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது எந்த இதுவுமே கிடையாது, நம்ம வீட்டில் உள்ள இதுக மட்டும்தான். இதுதான் சைனீஸ் வந்து இப்படி தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப தண்ணியாக எல்லா காய்கறியிலையும் இப்படி சும்மா தான் வேக வைப்பாங்க. ரொம்ப ஆயிலிங்லாம் சேர்த்துக்கிறவே மாட்டாங்க. பெரும்பாலும் அவங்க வந்து ஆயிலே சேர்த்துக்கிற மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் அவங்கள அந்த மாதிரி நம்ம சாப்பிட முடியாது. நாங்கள் கொஞ்சம் அதை மாற்றி நான் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து இதே தான், எல்லா மெத்தடுமே இதே தான். சிக்கன், மட்டன் எல்லாமே இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.